அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்சி ஆவலுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஆண்டவரே வணக்கம், மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இனி இதயங்களே, இன்றைக்கு சிந்தனையாக ஆண்டவரே, திருத்தலங்களுக்கு மக்கள் படையெடுத்து போறாங்க. தங்களுடைய வேண்டுதல்களை வேளாங்கண்ணி மாதா, லூர்து மாதா அப்படின்னு சொல்லி அநேக அன்னையினுடைய திருத்தலங்களுக்கு சென்று வேண்டுதல் வைக்கிறாங்க. திருத்தலங்கள் எவ்வாறு உதவுகின்றன நம்முடைய வேண்டுதல்களை பெற்றுத்தர? அன்னையுடைய தேவாலயங்களுக்கு மாலை போட்டுட்டு போறாங்க, நடைபாதையா போறாங்க திருத்தலங்களுக்கு. இவ்வாறு திருத்தலங்களுக்கு போயிட்டு வேண்டுதலை வைக்கிற பொழுது எவ்வாறு இது உதவுகின்றன நமக்கு? வரலாற்றின் அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த திருத்தலங்களுக்கு திரு யாத்திரைகளாக, பவனிகளாக, பயணிகளாக செல்வது எல்லா மதத்திலும் இருக்கிறது. நம்ம இந்து சகோதரர்களை எடுத்துக்கொண்டால் முருகன் கோயில்களுக்கு திரு யாத்திரை, பொள்ளாச்சி, திருத்தணி, மதுரை, கோயம்புத்தூர் என்ற திருத்தலங்களுக்கு பவனியாக சென்று ஜெபிக்க, திருப்பதி, இந்த இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை. தங்களுடைய எண்ணங்களையும் தங்களுடைய இயக்கங்களையும் தங்களுடைய துன்பங்களையும் அந்த இறைவன்பால் அதை கொண்டு போய் சேர்த்து அவர்கள் அருள் புரிய வேண்டும் என நம்பிக்கையோடு செல்கின்றார். இதுபோல் எல்லா மதத்திற்கும் உண்டு. குறிப்பாக நம்முடைய கிறிஸ்துவ மக்களிடையே இந்த நம்பிக்கை தொன்று தொட்டு வளர்ந்து வந்திருக்கிறது. அதன் குறிப்பாக நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது, நமது மக்கள் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை திருத்தலத்துக்கு செல்கின்றார்கள், பெசன்ட் நகர் திருத்தலத்துக்கு செல்கின்றார்கள், சென்னையில் இருக்கிற சில முக்கியமான லூர்து அன்னை திருத்தலத்துக்கு செல்கின்றார்கள்,
சேத்துப்பட்டியில் இருக்கின்ற லூர்து அன்னை திருத்தலம் சென்றால், வில்லியனூர் என்று இப்பொழுது பலவிதமான திருத்தலங்களுக்கு சென்று தங்களுடைய கோரிக்கைகளை, தங்களுடைய வேண்டுதல்களை அன்னை மரியின் பாதத்திலே வைத்து அவள் மூலமாக அது இறைவனிடம் சென்று சேரும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் செல்கின்றார்கள். இதற்கு தியாகம் இருந்து செல்கின்றார்கள். ஒரு பொழுது இருந்து மாலை போட்டுக்கிட்டு கயிறு போட்டுக்கிட்டுலாம் இருக்கின்றார்கள். அதெல்லாம் ரொம்ப நல்ல பழக்கம். இதில் குருட்டு நம்பிக்கையெல்லாம் சொல்ல முடியாது. குருட்டு திருட்டுலாம் அதெல்லாம் சொல்லி ஒன்று விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அது நம்முடைய வேலை இல்லை. அது அவர்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனி தொடர்பு. அதை கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு நமக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை. போகிறவர்கள் போகட்டும், ஜெபிக்கின்றவர்கள் ஜெபிக்கட்டும். அவர்களுக்கு ஆண்டவர் அருள் பாலிக்கின்றார். குறிப்பாக கன்னிமரியாளின் வாயிலாக தங்களுடைய கோரிக்கை இறைவனிடம் அது செலுத்துகின்ற பொழுது, அந்தோனியார் அபிஷேகமாக செலுத்துகின்ற பொழுது அது இறைவனிடம் சென்று சேருகிறது என்ற நம்பிக்கையோடு அவர்கள் செல்கின்றார்கள். அது வெறுமனே கால்நடையாக ஒரு பயணிகளாக செல்லாமல் சில தியாகங்களை செய்து கொண்டு செல்கின்றார்கள். இப்படிலாம் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய மனத்தை, அவருடைய உள்ளத்தை, நல்ல எண்ணத்தை ஆண்டவர் பார்த்து அவர்கள் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அது வரவேற்கக்கூடிய ஒன்று. நன்றி ஆண்டவரே. பல்வேறு கோரிக்கைகள் போல அவங்க உபவாசம் இருக்கட்டும், மாலை போடுறதும் அவங்களுடைய தனி உரிமை, அதை எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அதே போல அப்படி செய்வதன் மூலமாக அவர்கள் ஒருத்தல் முயற்சி இருந்து தங்களுடைய வேண்டுதல்களை அன்னையினுடைய திருத்தலுக்கு செல்லும் வாயிலாக அன்னை பரிந்துரைத்து அவர்களுக்காக பெற்றுத்தரார் என்ற ஒரு அருமையான சிந்தனை. பாத யாத்திரை போறவங்க எல்லாருமே வேண்டுதலை வைக்கிறவர்கள், திருத்தலங்கள் எல்லாமே அத்தகைய பக்தர்களுக்கு துணையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நம்மளா அப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுத்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவர், நன்றி. இனி இதயங்களே நன்றி. மீண்டும் சந்திப்போம். இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே,
காலமே புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே, துயருருவோர்க்கு ஆறுதலே. கிறிஸ்தவரின் துணையே, வானதூதரின் அரசியே, முதுபெரும் தந்தையரின் அரசியே, இறைவாக்கினரின் அரசியே, திருத்தூதரின் அரசியே, மறைசாட்சியரின் அரசியே, இறையடியாரின் அரசியே, கண்ணியரின் அரசியே, அனைத்து புனிதர்களின் அரசியே, அமலோற்பவ அரசியே, விண்ணை படைந்த அரசியே, திரு ஜெபமாலையின் அரசியே, குடும்பத்தின் அரசியே, அமைதியின் அரசியே, இந்திய நாட்டின் அரசியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது செல்வன் பவனேந்திரன் அவர்கள். வாங்க சந்திக்கலாம். தம்பி வணக்கம். வணக்கம். என்ன பண்றீங்க பவனேந்திரன்? நான் வேலம்மாள் ஸ்கூல்ல பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு. சரி, இது மரியன்னையின் மாதம், உங்களுக்கு நன்றாகவே தெரியும். மரியன்னைக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கிறது? நான் எனக்கு என்ன வேணும்னாலுமே எடுத்து இங்கே கிளம்பி வந்துடுவேன். சர்ச்சு கிளம்பி வந்துட்டு ஃபஸ்ட்டு மாதம்மா கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அப்படி தான் எனக்கும் அவங்களுக்குமான இருக்கிற உறவு. ஸோ நான் எனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் கேட்பேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் மற்ற சயின்ஸ் கிட்ட ப்ரே பண்ணுறதா இருந்தாலுமே. நீங்கள் அழகாகவே சொன்னீங்க. மதர் மேரிக்கும் உங்களுக்குமான உறவு பற்றி சொன்னீங்க. மதர் மேரி கிட்ட நீங்கள் வேண்டுதல் செஞ்சுருக்கீங்களா? வேண்டுதல் செஞ்சு எதாவது கிடைச்சிருக்குதா? அதை பற்றி சொல்லுங்களேன். நான் இப்போ நிறைய வேண்டியிருக்கேன். பட் ஆனால் இன்றைக்கி நான் உயிரோடு இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு மதர் மேரி தான் காரணம் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஏன்னா இது எனக்கு நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து என்னை தூக்கிட்டு போகும்போதே இறந்துட்டேன்னு தான் நினச்சாங்க எல்லாருமே. ஸோ ஆட்டோவில் போகிறப்ப என்னோட அம்மா வந்து ஒரு பரலோகம் வந்துடும் அருள் நிறைந்த மாதிரியே அச்சிஷ்டமிட்ட சொல்லி எனக்கு பேசும் ரத்தம் ஜெயின்னு சொன்னாங்க. அப்போ லைட்டாக மூச்சு வந்தது. அப்புறமா ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமா ஒரு 5 days கழிச்சு ஒரு லேடி வந்தாங்க. ஓகேங்களா, ஹாஸ்பிட்டலில் உள்ளே ப்ரே பண்ணுற மாதிரி எல்லோரும் வருவாங்க இல்லையா? ஸோ வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் இந்த பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரியே இல்லை. அவங்க அத்தனை பேர் இருக்காங்க. எல்லாரையும் விட்டு நான் இங்கே ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு எங்கள் அம்மாவை கேட்டிருக்காங்க. எங்கள் அம்மாவும் ஓகே ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அவங்க வந்து ப்ரே பண்ணுறாங்க. எனக்கு ப்ரே பண்ணுறப்ப எங்கள் அம்மாவை கூட சேர்ந்து ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறப்ப அவங்களுக்கு மாதா கையில் இருக்கிற செங்கோல் மட்டும் அந்த அம்மா ப்ரே பண்ணுற இடத்துல தெரிஞ்சிருக்கு. அவங்க ப்ரே பண்ணிட்டு அழுது ஜெபிச்சுட்டு போயிட்டாங்க. சொல்கிறாங்க உன் பையன் குணமாயிடுவான் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சரி எங்கே இவங்க போயிட்டாங்க இல்லையா, எங்கே இருக்காங்கன்னு தேடி போனோம், ஆளே காணோம் அவங்கள. அவங்க வந்து ப்ரே பண்ணி போயிட்டு ஒரு ஜஸ்ட் வித்தின் ஒரு 7 days அதுக்குள்ளே என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ணல, எனக்கு எதுவுமே பண்ணலை. இப்போ நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் நல்லா. இதுதான் என் வாழ்க்கையில் நடந்தது. நான் நிறைய ப்ரே பண்ணியிருக்கேன். பட் மற்றவங்களோட ப்ரேயர் தான் என்ன இன்னைக்கு காப்பாற்றிருக்கு.
ஓகே ஓகே. மரியன்னை தான் உங்களை வந்து பார்த்துருக்காங்க, பிளஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க. நீங்கள் வந்து இளைஞர், உங்கள் பங்கு தளத்தில் உள்ள இளைஞர் பணிக்குழுவில் நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்க. பங்கு இளைஞர் பணிக்குழு சார்பாக சமூகத்துக்கு ஏதாவது நீங்கள் சேவைகள் செய்கிறது உண்டா? நிறைய பண்ணியிருக்கோங்க. மெர்சி ஹோமில் வந்து இவங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் வெளியே போய் சாப்பாடு சர்வ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் நிறைய. அண்ட் இப்போது ரீசெண்டாக மரியான் சேனையில் சார் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ யூத் மட்டும் இருக்கிற மாதிரி. உங்களை போன்ற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன, ஆன்மீகம் பற்றி, பக்தி பற்றி? ஸோ மாதாமாவை கெட்டியமாக பிடிச்சிக்கங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா செழிக்கும், சிறப்பாக இருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் எது ப்ரே பண்ணாலுமே கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து என்றைக்குமே வந்து மறந்துடாதீங்க. இதுதான் எல்லாருக்கும் சொல்கிறது. நன்றி பவனேந்திரன், உங்களை சந்தித்ததில் மத தொலைக்காட்சி மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. உங்களது வாழ்க்கை சிறக்கணும், நீங்கள் மேலும் வளரணும்னு சொல்லி வாழ்த்துறோம். வணக்கம். இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது செல்வன் பவனேந்திரன் அவர்கள். தம்பியின் அனுபவங்கள் நமது வாழ்க்கைக்கு, நமது ஜெப வாழ்க்கைக்கு மிக சிறந்த ஒரு உதாரணமாக, நம்பிக்கையாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த பூவிலே ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் மீகாமராம் போர்ச்சுகீஸ் தேசத்தார் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமா. இந்த பூவிலே ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் மீகாமராம் போர்ச்சுகீஸ் தேசத்தார் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமாய். சொல்லுணாததாம் புயலும் வீச, காணுணாததாம் இருளும் சூழ, மூழ்கவே கப்பரும் அந்தோ மடிந்தோம் என்று தஞ்சம் தன்னை தேடினர் குளோரியா. அன்னை தஞ்சம் தன்னை தேடினர் குளோரியா. அன்னையை தாம் நினைந்தே மாலுமிகள் அழுதார். அன்னையை தாம் நினைந்தே மாலுமிகள் அழுதார். பிழைப்போம் மேலுமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றார். பிழைப்போம் மேலுமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றார். மாதாவாம் மேரின் உன்னத அருளால் மாதாவாம் மேரின் உன்னத அருளால் கரை சேர்ந்திட நொடியில் கண்டார். சொல்லுணாததாம் புயலும் வீச, காணுணாததாம் இருளும் சூழ, மூழ்கவே கப்பலும் அந்தோ மடிந்தோம் என்று தஞ்சம் தன்னை தேடினர் குளோரியா. அன்னை தஞ்சம் தன்னை தேடினர் குளோரியா.
யாவருமே மேரிய மாதாவை, மீண்டவர் யாவருமே மேரிய மாதாவை கண்டு வணங்கினர்தாம், மேலும் நன்றி நவின்றனர்தாம். கண்டு வணங்கினர்தாம், மேலும் நன்றி நவின்றனர்தாம். மாதாவா மேரியின் திருசந்நிதியை திருசந்நிதியை அவர் ஆலயமாக பணிந்தார். இந்த பூவிலே ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் மீகாமராம் போர்ச்சுகீஸ் தேசத்தார் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமாய். சொல்லுணாததாம் புயலும் வீச, காணுணாததாம் இருளும் சூழ, மூழ்கவே கப்பலும் அந்தோ மடிந்தோம் என்று தஞ்சம் தன்னை தேடினர் குளோரியா. அன்னை தஞ்சம் தன்னை தேடினர் குளோரியா. கருணையுள்ள அன்னமரியாளே, இறைவனின் கிருபையால் நிறைந்த தாயே, உம்முடைய திருப்பாதங்களின் முன் எங்கள் இதயங்களை தாழ்மையுடன் சமர்ப்பிக்கின்றோம். அன்னமரியாளே, மதுமகன் இயேசுவின் இதயம் போன்று எங்கள் இதயங்களை மாற்றி கனிவும் இரக்கமும் நிறைந்ததாக ஆக்குவீராக. எங்கள் உள்ளங்களில் இருக்கும் கடினத்தனத்தையும் சுயநலத்தையும் நீக்கி பிறரின் துன்பங்களை உணரக்கூடிய மென்மையான இதயத்தை எங்களுக்கு அருள் புரிய வேண்டுகின்றோம். துன்பத்தில் இருப்பவர்களை காணும்போது உதவிக்கரம் நீட்டும் மனப்பாங்கையும், தவறு செய்தவர்களை மன்னிக்கும் மனத்தையும், எல்லோரையும் அன்போடு அணுகும் ஆற்றலையும் எங்களுக்கு அருள்வீராக. அன்னமரியாளே, எங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் மதுமகன் இயேசுவின் அன்பு வெளிப்படும்படி எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய தாய்மையான பாதுகாப்பில் எங்கள் குடும்பங்களையும் இளைஞர்களையும் எங்கள் முழு வாழ்வையும் காக்கும் கிருபையை எங்களுக்கு அருள் புரிய வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியை உங்களை ஆசீர்வதித்து கனிவும் அன்பும் நிறைந்த இதயத்துடன் வாழ உங்களுக்கு கிருபை புரிவாராக. ஆமீன்.